ஜி தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் ஆரம்பித்த அன்பு வணக்கங்கள். இது உங்கள் அபிமான ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில நான் உண்மையிலே ஒரு ஹோம்ல இருக்கேன். ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் பயங்கர வித்தியாசம்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு அழகான ஒரு குடும்பம், ஒரு பெரிய ஃபேமிலின்னு சொல்லலாம். அரைக்காப்படி முக்காப்படி காப்படியிலேருந்து எல்லா வயசுலேருந்து நமக்கு இங்கே இருக்காங்க. ஸோ குட்டீஸ்லேருந்து வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அதுதான் வேணும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்க பேர் சொல்லுங்க. கமலா. கமலா, ஆஹா கமலா கமலா, நல்ல பேர். ரசிகர்கள் எப்படி எல்லா ஏஜிலும் இருக்காங்களோ அது மாதிரி தான் இதில் கலந்துக்கிறோம். ஸோ முக்கியமான 2 பேர் இதில் கலந்து வந்திருக்காங்க. ஏன்னா ஹோம் மினிஸ்டரில் வந்து நம்ம மாமியார் மருமகள் பார்த்துருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், அண்ணன் தம்பி பார்த்துருக்கோம், பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து வித்தியாசமான ஒரு கசின் சிஸ்டர்ஸ் நமக்காக வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். பேர் சொல்லுங்க. ஜெயந்தி. ஜெயந்தி. எஸ், வணக்கம். உங்க பேர்? வணக்கம். வணக்கம். லதா. லதா. ஜெயந்தி அண்ட் லதா, இவங்க 2 பேரும் வந்து கசின் சிஸ்டர்ஸ். அவங்க நமக்கு இன்னைக்கு ஹோம் மினிஸ்டரில் இவங்க 2 பேரும் தான் விளையாட போகிறாங்க. சரி, இவங்க 2 பேரும் விளையாட போகிறாங்கல்ல, இவங்க 2 பேரும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, வணக்கம். வணக்கம். உங்க பேரு? ரேவதி. ரேவதி. ரேவதி மேடம், என்ன பண்றீங்க? ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க யாரு? ரியா. ஆ? ரியா. என்னய்யா? ரியா. ரியா. ஸ்கூல் போறீங்களா? என்ன கிளாஸ்? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட். வெரி குட். உங்க பேரு? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா. என்ன கிளாஸ்? ஃபோர்த் போறேன். ஏம்மா யோசிச்சு சொல்ற? அவுட் வந்துருச்சு போல. ஓகே, உங்க பேரு மேடம்? வித்யா. வித்யா. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். மேடம் பேரு? தாரிகா. தாரிகாவா? நாட்டு சரக்கு அந்த தாரிகாவா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? யூகேஜி ஏ. ஓ, யூகேஜி ஏ செக்ஷனா? பாலா மிஸ் கிளாஸா? ஆ. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஏய், முதல்ல நீ தான் யூகேஜின்னா அப்புறம் பாலா மிஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ன்ற கமலாமா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷம். ஜெயந்தி மேடம், நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க? ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ ஹோம் மினிஸ்டர்னால 2 ஹவுஸ் ஒய்ஃப் 2 சிஸ்டர்ஸ் விளையாட போறாங்க. ஸோ இவங்களுக்காக நம்ம புதுசாலாம் வந்து வழக்கம் போல கேம்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கோம். என்ன கேம் தெரியுமா? ஸோ இந்த ஹோம் மினிஸ்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இங்க வந்து நிறைய பால்ஸ் பலூன்ஸ் பார்க்க முடியுது இல்லையா? இந்த பலூன்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா வரிசையாக நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒட்டி வச்சுருவோம். இங்கே வந்து நிறைய ஆரோஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒரு 5 சான்ஸ் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து அப்படி எறியணும். இந்த புரோக்கன் ஆரோ என்ன பண்ணோம்னா நேராக அப்படி போய் கரெக்டாக இந்த பலூனில் டச் பண்ணி உடைக்கணும். குத்து மதிப்பாக நீங்கள் மேலே தூக்கி போட்டு எல்லாத்தையும் இது வரிசையாக உடச்சிட்டே கீழே வரக்கூடாது. ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் 5 சான்ஸு. இந்த 5 சான்ஸில் யார் வந்து அதிக பலூனை உடைக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யார்? நீங்களா? எப்படி 2 பேருமே பார்த்துக்கோங்க. நீங்க தானே? சூப்பர். ஜெயந்தி மேடம், இந்த 5 ராக்கெட்ஸ்ல வந்து எத்தனை பலூன் உடைக்கலாம் தெரியாது. அது எப்படி சொல்ல முடியும்? ஒரு இது வேணாமா உங்களுக்கு? 5 உடைப்பண்டா, 5 இல்லடா 12 உடைப்பண்டா அப்படி சொல்லுவாங்க. ஏன்டா கொடுத்துருக்கவே 5, அப்புறம் 12 உடைக்க முடியும். சரி, ஓகே, நல்லா கைத்தறி கொடுங்க உங்களுக்கு. டேங்கப்பா. அப்படி ஒண்ணு. ஃபைனல் சான்ஸ். ஓ, பரவாயில்ல. ஸோ எனிவே வந்து நீங்க வந்து 5:1 ஒரு பலூன் உடைச்சிருக்கீங்க. வாங்க, ரெடிங்களா? 5 சான்ஸ். ரூல்ஸ் உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். ரெடிங்களா? ரைட், ஏங்க ஃபைனல் சான்ஸ். ஓ, ஸோ நீங்களும் வந்து ஒன்று தான் உடைச்சிருக்கீங்க. ஒன்று பட்டு தான் ஒன்று உடஞ்சி, அதனால் சேர்த்து பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ரொம்ப ஈக்குவலாக இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நாங்கள் 5 சான்ஸ் கொடுத்தோம். 3 சான்ஸ் கொடுக்க போகிறோம். 3 சான்ஸில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க அந்த செகண்ட் ரவுண்டு. ஓகேங்களா? வாங்க மேடம். 3 சான்ஸ் தான். ஸோ போட்டியில் இல்லாத ஒரு மிகப்பெரிய பெருமையை கொடுத்துருக்கீங்க. பலூனை தட்டி விட்டுருக்கீங்க. இது மிகப்பெரிய விஷயம். வாங்க மேடம், நீங்க வாங்க. மீண்டும் வருகிறார் வைஜெயந்தி IPS. எப்படி 3 பேரும் சொல்லி வச்சுக்கிறாங்க 2 பேரும்? அடிச்சா 2 பேரும் ஒன்னா அடிப்போம், இல்லாட்டி அடிக்க வேணான்றதா? இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஒரு விஷயத்துல. ஏன் தெரியுமா?
எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய சின்ன வயசு குழந்தை போட்டோவை இவங்க வீட்டில் போட்டோ போட்டு வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனால ரொம்ப ரொம்ப ஹலோ, அது என்ன அப்படி ஒரு சிரிப்பு உங்களுக்கு, ஒரு ஆனந்தம்? இல்ல குழந்தைய மட்டும் சொன்னாங்க, நீங்க வந்தீங்க முன்னாடி, குழந்தைய பார்த்து நீங்க சொன்னீங்க. நான் ஒரு குழந்தை தானங்க. அறியாப்புல, சரி தெரியாம சிரிக்க, மன்னிச்சிருங்க. நீங்க சிரிக்க கூடாது கமலாம்மா. இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன, உங்களுக்கு பிடிச்ச நடிகை யாரு? நடிகை எனக்கு பானுமதி ரொம்ப பானுமதி அப்படி சொல்லுவாங்களே அவங்கள. அவங்ககிட்ட என்ன விஷயம் உங்களுக்கு பிடிக்கும்? அவங்க பாடுறது பிடிக்குமா, நடிப்பு பிடிக்குமா, டான்ஸர்? அவங்க பேசின ஏதாவது ஒரு வசனம் பேசுங்க. குறும்பி அப்படி சொல்லக்கூடாது. பானுமதி ரொம்ப பிடிக்கும் சொன்னீங்கல்ல, எந்த படத்துல ரொம்ப பிடிக்கும்? எல்லா படமே பார்த்துருக்கேன். அலிபாபா நாற்பத்தி அது ஒரு பாட்டு, என்ன பாட்டு, சூப்பர் பாட்டு அந்த மாதிரி பாடுவாங்களே. மாசிலா உண்மை இதுக்குதான் யோசிச்சேன், எப்படி வருது? மாசிலா உண்மை காதலே மாறுமோ வந்த போதிலே பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை ஏய்க்க நீங்கள் போடும் வேஷமா, மாசிலா உண்மை காதலே மாறுமோ இந்த. இவ்வளவு சூப்பரா பாடுறீங்க, எப்படி தமிழ் திரையுலகம் உங்களை விட்டு வச்சிருக்கீங்க? நீங்க ஒரு பாட்டு கூட சினிமால பாடலையே, ஒருவேளை நமக்கு தெரியாம இருக்குமோ? கமலான்ற பேர்ல ஏதாவது பிளேபேக் சிங்கர் பாத்திருக்கீங்களா? இனிமேல் பாப்பீங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரத்துல நீங்களும் ஒரு பெரிய பறவை முனிமா மாதிரி மிகப்பெரிய ஒரு பாடகியா வரணும், சரிங்களா? அவ்வளவு ஒரு வெக்கம். நீங்க வருவீங்க, நாங்க நம்ம ஜீ தமிழ்ல இருந்து உங்களை இன்டர்வியூ எடுக்க வருவோம், நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. சரி, நீங்க வாங்க. வெரி குட். உங்க பேரு? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, நீங்க பாடுவீங்களா? பாடுவேன், ஆடுவேன். பாடிட்டு ஆடுவீங்களா? பாத்துக்குங்க, மிகப்பெரிய. என்ன பாட்டு பாட போறீங்க? பரதநாட்டியம், கஜானனம். நீங்களே பாடிட்டு நீங்களே ஆடுவீங்களா? எப்படி இப்படி கத்து கொடுத்தாங்க? உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ நீங்க பாடிட்டு ஆடுறீங்களா? நீங்க போங்க, நான் கானா உலகம் மாதிரி உங்களுக்கு மைக் பிடிச்சே வரேன். ஓகே, ரைட். கஜானனம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் பவித்ர ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாஸ்துதம் சோப விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதங்க பங்கஜம். சூப்பர் சூப்பர். இங்க வாங்க ஐஸ்வர்யா. எத்தனை வருஷமா நீங்க கிளாசிக்கல் கத்துக்கிறீங்க? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்னோட ப்ரீகேஜில இருந்து கத்திட்டு இருக்கேன். இப்போ என்ன படிக்கிறீங்க நீங்க? 4th ஸ்டாண்டர்ட். ஒவ்வொரு கிளாஸ் எத்தனை வருஷம் படிச்ச சொல்லு? ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி. ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு 4 வருஷம், செகண்ட் ஸ்டாண்டர்ட் 2 வருஷம். ஒரு வருஷம் தானா? என்னங்க? போமா போய் நின்னுக்குமா. நாங்க படிச்சதெல்லாம் உள்ள கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் ரொம்ப நேரம் பேசக்கூடாது. ஸ்ட்ரைட்டா கேமுக்கு போவோம். ரைட், ஓகே. இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் கேமுக்குள்ள வரோம் மேடம். ரைட், இதுதான் உங்களுக்கான மாடல், சரிங்களா? இந்த மாடல்ல இந்த எல்லா ரிங்ஸையும் வந்து இதுல குழப்பி இதுல போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஆர்ட் டைரக்டர் அப்படி தான் செய்வார். நேராக வைங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் குழப்பி வச்சிருவார். நீங்க என்ன பண்றீங்க? அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்க. ஒவ்வொரு ரிங்கா இங்க எடுத்துட்டு வரீங்க, இது மேல நிப்பாட்டுறீங்க. ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க இந்த தண்ணிக்குள்ள நிப்பாட்டுங்க. இந்த ஆர்டராகவும் இருக்கணும், தண்ணிக்குள்ள நிப்பாட்டணும். வேற எதுவும் டவுட் இருக்கா? இல்ல டவுட். அவங்களுக்கு ஒரே டவுட் தான், இதை நாங்க கண்டிப்பா விளையாடணுமா? பக்கத்துல வச்சாவா? இல்லாட்டி ஒரு ஆட்டோ பிடிச்சி வர போறீங்களா? இதுக்கு எவ்வளவு தூரம் இருக்க போது? அவங்க 2 பேரை பத்தி உங்களுக்கு தெரியாதா மேடம்? என்ன நீங்க எப்படி இருக்கீங்க? நானா தான் வாய் கொடுத்து மாட்டிக்கிறேன். ஓகே, போன ரவுண்ட் வந்து மேம் நீங்க தானே ஸ்டார்ட் பண்ணீங்க, இந்த ரவுண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்ல மேடம். 60 வினாடிகள் தான் உங்களுக்கு டைம், ஓகேங்களா? ஏன்னா மொத்தமா அப்படி தூக்கிட்டு வரீங்க, அதுலதான் வைக்கணும். இது நீங்க மொத்தமா தூக்கிட்டு இருக்கு. இந்த டப்பாவே தூக்கி நாங்க இங்க வச்சிருக்கோமே, ஒன்னொன்னா தான் மேம் தூக்கிட்டு வரணும். 4-5 தூக்கிட்டு வந்துருக்கேன், தள்ளிட்டு போவோம் அப்படின்னு. ஒன்னொன்னா தான் நீங்க எடுத்துட்டு வாங்க, சரிங்களா? இருக்குமா சாண்டவா? ரெடியா? நீங்க எல்லாம் ரெடியா? நீங்க ரெடியா? போயிடலாமா? ரைட்,
The time starts now. Hey, ஃபர்ஸ்ட் எல்லாம் வச்சிருவாங்க, ரெண்டாவது தான் நிக்காது, நின்றுச்சு. எடுத்து கொடுக்க கூடாதுமா. ஐஸ்வர்யா வெளியே வா. ஐஸ்வர்யா எஸ். என்ன ஒரு பக்கம் கோணிக்கிட்டு போகுது, பார்த்து அடேங்கப்பா, யாருன்னு பண்ணிட்டீங்களே. இல்ல ஒரு மாதிரி சாஞ்சி நிக்குது மேடம். ஒரு மாதிரி சாஞ்சி நிக்குது மேடம். என்ன ஆகாதா? சொல்லிட்டீங்களா? உப்பு தேவையான அளவா? இங்க பாருங்க, இப்ப கூட சாய போது பாருங்க, பார்த்துட்டே இருக்கப்ப. நான் சொன்னா நம்ப மாட்டேனீங்கல்ல. அப்படி பிடிக்க கூடாது. நான் முன்னாடியே சொன்னேன்ல, சீக்கிரம் வாங்க, டைம் இருக்கு, இன்னும் எடுங்க, சீக்கிரம் எடுங்க. இன்னும் நிறைய செகண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. 5 4 3 2 1. ஒன்றுன்னு சொன்னா முடிஞ்சு வச்சு இது சேர்த்துக்க விட பாருங்க. 3 தான் நிப்பாட்டிருக்கீங்க. சூப்பர். நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஃபைனல் நிற்கும் கோணிட்டே போகுது மேடம்னா அதெல்லாம் பரவாயில்ல. அதைத்தானே கேமு. தண்ணியில இருந்தா இப்படித்தானே இருக்கு. இந்த செகண்ட் விளையாடுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. என்னெல்லாம் இதுல வந்து பிளஸ் இருக்கு, என்னெல்லாம் மைனஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல போன ரவுண்ட்ல நீங்க அவங்க ஃபர்ஸ்ட் வந்தாங்கல்ல, அதெல்லாம் 2 பேரும் என்ன கிஃப்ட் கொடுக்கறதுக்குள்ள இப்படி சண்டை வருது. மேடம் ரெடிங்களா? நம்ம தயாரா இருக்கீங்களா? அவங்க பண்ணதுல என்ன தப்பு பண்ணாங்க, அதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு மைண்ட்ல வச்சிருக்கீங்க? அதெல்லாம் கவனிக்கல, சும்மா போய் அடுக்குவோம், பார்ப்போம், கிளீன் பண்ணுவோம். ரைட், ஓகே. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒருவேளை இது சாதிச்சிருக்கனால இதை பார்த்து சாட்சியாக அடிக்கிறாங்களோ? ஒரு ஸ்டெப் தள்ளிங்கக்கா. அக்கா அவங்க சொல்லிட்டாங்கக்கா. இன்னும் நிறைய டைம் இருக்கு. பேச மாட்டீங்களா? பேசினா டிஸ்ட்ராக்ட் ஆயிடும்ல. பார்த்து இப்பதான் கேர்ஃபுல்லா இருக்கணும். நேரம் நின்றுச்சு. இங்கதான் தொடக்கூடாது. எப்படி இப்படி? அப்படிதான். அப்படி கேட்பீங்களா? சூப்பர். ஸோ ரொம்ப அழகாக நிப்பாட்டிட்டாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. அதான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருந்துட்டீங்க. ஏன்னா இது வரைக்கும் நின்றுட்டீங்க, இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் ப்ளூ வைக்கும்போது எப்படி விழுந்துரும் நினச்சேன். சூப்பர். ஸோ வந்து செகண்ட் ரவுண்டில் வந்து நம்ம ஜெயந்தி மேடம் வந்து சூப்பராக பாருங்க, இன்னும் நிற்கிது, அதிசயமாக இருக்குது. நானும் டேபிள் இடிச்சு பார்க்குறேன், இன்னைக்கு விழுக மாட்டேங்குது. இந்த அந்த விழுக மாட்டேங்குது. சரி, ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தேர்ட் ரவுண்டில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம ஹோம் மினிஸ்டர் செலக்ட் பண்ண போகிறோம். நம்முடைய ஹோம் மினிஸ்டரில் நம்ம தேர்ட் ரவுண்டுக்கு வந்திருக்கோம். லதா வெஸ் ஜெயந்தி. ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரொம்ப ஈக்குவலாக இருந்தாங்க. அப்புறம் செகண்ட் ரவுண்டில் வந்து சில பேர் வின் பண்ணிட்டாங்க. இப்போ தேர்ட் ரவுண்டில் தான் வந்து யார் வின்னர் யார் ரன்னர் அப்படின்னு சொல்கிற முடிவாக போகுது. ஸோ இங்கே என்ன டிஷ்யூ பேப்பர் கொண்டு வந்து வச்சுருக்கானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்ன யோசிக்கிறியா? ஹலோ, யோசிக்கிறியா? தெரியுது, உன் மைண்ட் வேர்ட்ஸ் எனக்கு தெரியும். இதை வச்சு தான் கேமே பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சிங்கர் வந்திருக்காங்க. சிங்கர்னோடனே நீங்கள் எல்லாம் வந்து உடனே கமலா மேடத்தை பார்க்காதீங்க, புரியுங்களா? சும்மா ரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட்லாம் அங்கே மட்டும் தான் பாட முடியும், சும்மா வந்து எல்லாம் பாட முடியாது. நீங்கள் இது ஒன்றும் உங்களை சொல்லாமல். ஸோ நீங்கள் தான் பாட. தாரிகா, போன தடவை பாட்டு பாட சொல்லிட்டு நீ பாட மாட்டேன்னு சொல்லிட்டேன். மைக் எங்க உங்களுக்கு கொடுங்க. தாரிகா, என்ன பாட்டு பாட போறீங்க? ஓரக்கண்ணாலே வா. அப்படின்னா என்ன படாது? என்ன படாது? ஒரு படம். சரி, பாட்டு பாடு. ஓரக்கண்ணாலே பாடுறீங்கல்ல, பாடிட்டேன். நீங்க யார் பாடலன்னு என்ன? நான் ஃபாரின்ல இருந்து ஒரு பாடகை கூட்டு வந்திருக்கேன். யார் அது? அவங்க கன்னட பாட்டு இல்ல, கன்னடால இருந்து பாட போறாங்க. ஆக்சுவலா மேடம், நீங்க ஒரு பாட்டு எடுத்துருங்க. ಪೂಜಿಸಲೆಂದೇ ಹೂಗಳ ತಂದೆ ದರ್ಶನ ಕೋರಿ ನಾನಿಂದೇ ಸ್ವಾಮಿ ತೆರೆಯೋ
பூக்கள தந்தே. இது என்ன அர்த்தம் அப்படின்னா சாமி பாட்டா இல்ல காதலன் காதலி பாட்டு, டாக்டர் ராஜ்குமார் பாட்டு, பழைய பாட்டு. டாக்டர் ராஜ்குமார் பாட்டா? ஐயோ டாக்டர் கேட்காம போயிட்டோமே. இப்படின்னா என்ன மேடம் அர்த்தம் ஆக்சுவலா? அப்புறம் பேசலாம். அப்புறமே யாரும் தெரியாம எனக்கு மட்டும் சொல்லுங்க. ரைட், இப்போ இந்த கேம் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மம்மி கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேம் சொல்லிருக்கேன்? மம்மி கேம். சரிங்களா? இது என்ன பண்ணணும்னா இதை இப்படி வச்சு இப்படியே நீங்க சுத்திக்கணும். முகத்துல மட்டும்தான் சுத்தணும். ஒரு நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு தூரம் நீங்க சுத்துறீங்கன்னு பார்ப்போம். சப்போஸ் நீங்க சுத்திக்கிட்டே இருக்கும்போது கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், திருப்பி முதல்ல இருந்து சுத்த ஆரம்பிக்கணும். அங்க இருந்து தான் கணக்கு வரும். ஸோ நீங்க 50வது செகண்ட்ல கிழிஞ்சிருச்சுன்னா திருப்பி முதல்ல இருந்து தான் சுத்துவீங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். வச்சாங்களா கடைசி நீங்க பிளாக்னு கீழே விழுந்துச்சு அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ இந்த தடவை வந்து யார் ஸ்டார்ட் பண்ண போறாங்க? ஜெயந்தி மேடமா? நீங்க லதா மேடம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. லதா நீங்க 2 பேருமே நான் ஆரம்பிக்கிறேன். அப்படி சொல்லிக்கோமா? ஸோ வந்து யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்றத நான் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன்னா லீடிங்ல இருக்காங்கல்ல ஒருத்தவங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி. அதானே செய்யணும், அதான் செய்யக்கூடாது. இப்பயும் நீங்க தான் பண்றீங்க. சொல்லிருக்க மாட்டீங்கல்ல? ரைட். ஸோ நீங்க சென்டர் ஸ்டேஜ் எடுத்துங்க மேடம். வாங்க இப்படி வந்துருங்க. இந்தாங்க லதா மேடம். எஸ், ரெடிங்களா? என்னமோ என்னை பத்தி திட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. நீ முடிச்சு போறோம் என்ன கேம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஏதோ திட்டின மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் இல்லைல்ல? அப்படிலாம் இல்லடா, மனசு தேர்த்திக்க. ரைட், ரெடிங்களா? ரொம்ப தயாரா இருக்கீங்க? எஸ், and your time starts now. Five, 4, 3, 2, 1. பாத்துங்க இந்த காட்சியை, பாத்துங்க இந்த கண்கொள்ளா காட்சியை. மேடம் ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். அவனா இருக்கிறேன். வேஸ்டியோட பெருசா இருக்கு. ரைட், இது இவங்களுடைய அளவு. சூப்பர் 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 லதா மேடம், வெரி குட். அடே அப்பா, இந்த டாக்டர்லாம் ஆப்ரேஷன் முடிச்சு வருவாங்களா அது மாதிரி கலர். நேரா இருக்கீங்களா? இப்படி ஒரு செஞ்சுக்கோங்க, இப்படி செஞ்சுக்கோங்க. ரைட், ரெடியா இருக்கீங்களா? எடுத்துக்கங்க. டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கல்ல? எடுத்துட்டீங்களா? ரைட், and your time starts now. ஹலோ, கேம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய தடவை கிளிக்கு போடுறது இல்ல, நிறைய தடவை சுத்தணும். மெதுவா நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். சொல்லுங்க. சொல்லுங்க. மெதுவா 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 பொறுமையா. Six, 5, 4, 3, 2, 1. ஆனா இங்க நிறைய கீழே போட்டு வச்சிருக்கீங்க மேடம். பரவாயில்ல. இது ரெண்டையும் நம்ம வந்து அளவு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன ஆகுது? ஒரே ஒரு சுத்து தான் மேடம். இவ்வளவுதான் மேடம், இவ்வளவுதான். பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். என்ன மேடம், யார் போட்டு கொடுத்தோம்? அக்காக்கு தானே, போயிட்டு போகுது. ஓகே, ஆரம்பத்துல இருந்தே வந்து அப்படியே ஆசிலேஷன்ல போயிட்டு இருந்தது. இந்த டிஷ்யூ பேப்பர் மேத்தில் டமால் டுமின்னு சொல்லி ரிசல்ட்ஸை கிழிச்சு எடுத்துட்டாங்க. யார் வின்னர், யார் ரன்னர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனா ஒரு விஷயம், ரெண்டு அக்கா தங்கச்சியா இருக்காங்களே, நாமையா அவங்க பிரிக்கணும்ன்றதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. ஆனா அது பனிஷ்மெண்ட் இல்லை மேடம். இப்போ இந்த ரவுண்ட்ல அவங்களுக்கு அந்த ஸ்பெக்ஸோட இந்த ஸ்பெக்ஸ் ரொம்ப கரெக்டா இருக்கும் அவங்களோட காஸ்டியூம்க்கு. ஆக்சுவலா வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது, இது பனிஷ்மெண்ட், நீங்க போட்டுதான் ஆகணும்.
அந்த கண்ணாடி கேளுங்க, இந்த கண்ணாடி போடுங்க. வாவ், இந்த இப்படி ஒரு செய்யுங்களேன். லவ் பேர்ட்ஸ் அப்படி செய்யுங்களேன். இப்போ என்ன தெரியுமா பண்ணணும், அதுதான் பனிஷ்மெண்ட்டு. இங்க இருந்து இப்படி நடந்துட்டு லவ் பேர்ட்ஸ் இப்படி ரவுண்ட் அடிச்சு வரணும். இன்னொரு ரவுண்ட் நீங்களே செஞ்சுங்களா உங்களுக்கு பதிலா? உங்களுக்கு போய் வின்னர் கொடுத்த பாருங்க, எங்களை சொல்லணும். இப்படியா போட்டி விடுறது நீ? பரவாயில்ல, இன்னையிலேருந்து வின்னர் ஆனவங்களுக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு வேற, அவங்களுக்கு லவ் பேர்ட்ஸ், உங்களுக்கு வேற பாட்டு. ஓகே மேடம். என்ற தாளத்தில் வா தக்கதிமித்தா என்ற தாளத்தில் வா. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு 2க்கு அன்பு பரிசு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எழுதுவாங்க தான். கசின் சிஸ்டர்ஸ் இடையில போன இன்றைய ஹோம் மினிஸ்டர்ல வினர் மிஸ்ஸஸ் லதா மேடம். ஸோ நாளைக்கு வேறுடைய ஹோம் மினிஸ்டர்ஸோட உங்களை சந்திக்கும் வரை தற்சமயம் விடைபெறுவது ஹோம் மினிஸ்டர். நன்றி, வணக்கம்.